Hi friends, welcome back to Insta Games. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானி 1ல் சீவர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கிரானி 2ல் எல்லா எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த தடவை டே 1லேயே எஸ்கேப் ஆகணும். ஏன்னா போன தடவை நம்ம டே 1லேயே எஸ்கேப் ஆகவே இல்லை. டே 2ல் தான் எல்லாமே எஸ்கேப் ஆகணும். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும். கிளவியை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம் போல் இருக்குது. ஆனால் அந்த சீவரில் இருப்பாளே கிளவியோட பொண்ணு அவளை தான் சமாளிக்கவே முடியல. சரி எப்படியே பார்த்துக்கலாம். இப்போ இந்த வேஸ் இங்கே போட்டு சத்தத்தை போட்டு கிரானியை ஃபஸ்ட்டு வர வைக்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீ இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ட்ட தப்பிக்க முடியாது, பொண்ணுக்கிட்ட தப்பிக்க முடியாது, புருஷன்ட்ட தப்பிக்க முடியாதுன்னு. ஆனால் நான் தப்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த தடவை நம்ம டே 1லேயே எஸ்கேப் ஆகிடணும். ஓகே, இப்போ ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இது எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. இருந்தாலும் இதை வச்சு சத்தத்தை போட்டு நம்ம கிளவியை போட்டு தள்ளிடலாம். இந்த சைடு சத்தத்தை போட்டிருக்கோம். கிளவி இந்த சைடு வருவா. ஐயோ இங்கே வேறு எழுத வச்சுருக்காங்களா? சரி பரவாயில்ல, வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடலாம். டக்குன்னு இதை போய் சத்தத்தை போட்டு கிளவியை போட்டு தள்ளலாம். இன்னும் காரில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே, இந்த சைடு கன் பாட் இருக்குது, நம்மளுக்கு யூஸ் ஆகும். அங்கேயே இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு கிளவியை போட்டு தள்ளணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இங்கே போய் சத்தத்தை போட்டுடுறான். இது அப்படியே இங்கேயே போட்டுருவோம். இது எடுக்க வேறு வேணாம். இது நம்மளுக்கு எஸ்கேப் யூஸ் ஆகாதில்ல. ஓகே, டக்குன்னு ஒளிடா. கிளவி வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஆளக்கானா வந்துட்டா. அவள் நம்மளை போட்டு தள்ளலான்னு போயிட்டு இருக்கா. நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம பிளான் என்னன்னு. சரி ஓகே, அவள் போயிட்டா. போய் டக்குன்னு போட்டு தள்ளிடலாம். ஓகே, பூட்டியாச்சு. ஆன் பண்ணிவிட்டுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கன் பாட்டை இங்கே செட் பண்ணிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கன் பாட்டு இங்கே வச்சாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், நிற்கிறாங்க. போடி. இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். இவன் சாகிறதுலவே பார்க்கலாம். பட் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே போடு கன் பாட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு பார்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். கிளவியும் போட்டு தள்ளிடலாம். 2 நிமிஷம் டைம் கிடைக்கும். சரி ஓகே, இதை போய் வச்சுட்டு வந்துடலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பார்ட் எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம கன் பார்ட் சேர்க்கறதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் ஒன்று கூட நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. சரி ஓகே, இதை இங்கே வச்சுட்டு அடுத்து தேட ஆரம்பிச்சிடலாம். வாங்க, வேறவே முட்டிக்கிறான். சரி ஓகே, இப்போ மேலே போய் நம்ம தேட ஆரம்பிச்சிடலாம். கிளவி வந்திருப்பாளா? இன்னும் டைம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம போகிற வழியில் அப்படியே எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே போயிடலாம். வாங்க, இன்னும் நம்ம காக்காட்ட என்ன இருக்குன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நிறைய இடத்துல இன்னும் பார்க்கவே இல்லை. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்காடா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே, காக்காட்ட என்ன இருக்குது? ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காக்காட்ட ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னா ஏதோ பெரிய ஐட்டமாக காக்கா அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். சரி ஓகே, இங்கே போடு உட்டன் ஸ்டிக்கு. நம்ம எஸ்கேப்கான ஃபஸ்ட்டு பொருள் பார்த்துட்டோம், எடுக்கலை. ஓகே, அதுக்கு வந்து கன் பார்ட் சேர்க்கணும். இல்லை வெப்பன் கே கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். தள்ளி விட்றா இதை. இங்கே போடு நம்ம கன் பார்ட்டும் கிடச்சிருச்சு. லாஸ்ட்டு பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கிளவி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கிளவியை போட்டு தள்ளிட்டு அடுத்து வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். டக்குன்னு போய் இதை போய் செட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? இன்னும் நம்ம உட்டன் ஸ்டிக் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்து ரஸ்டி பேட்லாக்கி வேணும். புக்கு பார்த்தோமா? புக்கு எங்கே இருக்குன்னு வேறு தெரில. அந்த இடத்துல கபோர்ட் கிட்டே இருந்துச்சு பார்த்தோம். சரி ஓகே, இப்போ கன் பார்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஓகே, கிளவி வரா மாதிரி தெரில. எந்திரிச்சிருப்பாலாம் என்னன்னு தெரில. சரி ஓகே, இப்போ ஸ்டெப்ஸ் கிட்ட சவுண்டு போடுவோம். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். வரமோ டக்குன்னு அடித்தாலும் அடிச்சிருவா. நம்ம இங்கேருந்து சத்தத்தை போடலாம். ஓகே, சவுண்டு போட்டாச்சு. ரெண்டு வாட்டியும் போட்டாச்சு. இங்கே வரல. 3வது வாட்டி போடுவோம். இன்னும் வரலையா? ஒருவேளை எந்திரிக்கலையோ? நம்ம போட்டு தள்ளி ரொம்ப நேரம் ஆச்சு. வந்துட்டா. ஏன்டி கனவுக்கெலாம் போகிறேன்? நனவுலேயே நடக்க போதே. இன்னும் நம்ம பண்ணி பார்க்குறா நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம எஸ்கேப் ஆகியே தீருவோம். ஓகே, இவள் கிடக்கிற போசை பார்த்தீங்களா? ஓகே, இவள் பாட்டு அப்படியே படுத்து கிடக்கட்டும். நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவரில் கூட ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து ரஸ்டி பேட்லாக்கியே இருக்கலாம். இல்லைனா காக் வீல் இருக்கலாம். ப்ளே ஹவுஸ்குள்ளே கூட ரஸ்டி பேட்லாக் இருக்கலாம். சீவரில் மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சீவரில் தான் நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோங்கனால நானும் நிறைய தடவை விளையாண்டு பார்த்துட்டேன். சீவருக்குள்ளே மட்டும் என்றைக்குமே இருந்ததே இல்லை சீவர் எஸ்கேப்கான பொருள். சரி ஓகே, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காக் வீல் இருந்துச்சுன்னா ரொம்ப சுற்றுற மாதிரி. இங்கே ரஸ்டி பேட்லாக் கொடுத்துருக்காடா. இங்கே இல்லைனா வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. பூரா ரஸ்டி பேட்லாக்கி. இப்போ போய் நம்ம அதை அந்த இடத்துல போய் போட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே போட்டு வச்சுருவோம்.
ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன வேணும், இப்போ புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். புக்கு இங்கே தான் இருக்குது. நல்ல வேளை நான் கூட புக்கு எங்கே இருக்குன்னு நினச்சேன். இன்னும் நம்மளுக்கு செயின் கட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம புக்கை வச்சுட்டு நம்ம உட்டன் ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இவன் வந்து ஸ்பைடர் கீ வந்து கட்டிடுவா. டைம் கரெக்டாக இருக்கும். ஓகே புக்கை வச்சாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்தே குதிச்சிடலாம். இன்னும் கிளம்பி வந்துட்டாலே என்னன்னு வேறு தெரியல. ஸோ ஓகே எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஓகே இங்கே குதிச்சாச்சு. அடுத்து வந்து கன்று எடுக்கணும். அது வந்து புல்லட் வேறு ரீலோட் பண்ணணும். புல்லட் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே இருக்கோம். ஓகே புல்லட் எடுறா, சீக்கிரம் எடுறா. இவன் வேறு எடுக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே இப்போ போய் நம்ம ப்ளே ஹவுஸ் இடத்துல குதிச்சோன்னா இந்த இடத்துல போக ஈஸியாக இருக்கும். ஓகே இங்கே வழி இருக்குது. இங்கேருந்து குதிச்சிடலாம். வாங்க இங்கேயும் குச்சா கொஞ்சம் ஈஸி. நம்ம வந்து அந்த சைடு போய் போகணுன்னா வேறு லேட் ஆகும். இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும். ஓகே இப்போ வந்து நம்ம உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதே இடத்துல போட்டு வச்சிடலாம். கரெக்டாக சுட்டணும். இல்லைனா புல்லட் வேறு பக்கத்தில் இல்லை. ஓகே கொஞ்சம் தூரமாகவே நின்றுப்போம். கிட்டக்க நின்றா வேறு மிஸ் ஆகிடும். ஓகே ஷூட். ஓகே கரெக்டாக சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் ட்ராப்பை வச்சு நம்ம கிளவியை போட்டு தள்ளிடலாம். இந்த ட்ராப் போடும் போது வேறு பார்த்து போடணும். எனக்கு ஃபஸ்ட் டைம் விளாடும் போது தெரியாது. நான் பாட்டு போட்டு அதே இடத்துல நின்றுட்டேன் பின்னாடி வராமல். சரி ஓகே இப்போ போய் நம்ம உட்டன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவ்வளோ போட்டு தள்ளிட்டு நம்ம அப்படியே உட்டன் ஸ்டிக்கை போய் அந்த இடத்துல போட்டு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே இப்போ காக்காட்ட என்ன இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல. ஆமாம் காக்கா வேறு போட்டு தள்ளணும். நம்ம எதுக்கு காக்காவுக்கு சோறு போடணும், வளர்க்குறதே கிராணி தான். அவளே போட மாட்டேங்கிறான் சோறு. சரி ஓகே இப்போ சத்தத்தை போட்டு கிளவி வேறு வச்சு போட்டு தள்ளிடலாம். வாங்க போடு எவ்வளோ முடியுமா சவுண்டு போடுவோம். அதான் கிளவி வருவா, இல்லைனா ஆமாம் மாதிரி வருவா. வந்துட்டான். ஆமாம் அவனை அடிக்க தான். இந்த கேமில் இந்த மாதிரி வைக்கல. நம்ம கையில் உள்ள பொருளை தூக்கி அப்படியே கிராணி மண்டையிலே போட்டு அவன் பயங்கர மாதிரி. இப்போ ஐஸ்கிரீம் கேம்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம கையில் உள்ள பொருளை வச்சு அவன் ராடு அடிக்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். ஓகே இந்த கட்டை நம்ம கையில் வச்சுருக்கோம். நான் கிராணி அடிக்க முடியல. இவ வேறு மறைச்சிக்கிட்டாலே. ஐயோ இப்போ எப்படி போகிறது, வேறு வழியும் இல்லையே. இவ வேறு நம்ம தொல்லை பண்ணுறா. செத்தாலும் தொல்லை பண்ணுறா. ஓகே படா இப்படியே வெளில வந்தாச்சு. இப்போ இந்த உட்டன் ஸ்டிக்கை வந்து போகிற வெளில போட்டு வச்சுவோம். அப்போ ஓகே இப்போ கட்டிங் பிளேஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. கட்டிங் பிளேஸ்னே வாயில் வருது. செயின் கட்டர் மட்டும் எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னும் ஒரே ஒரு பொருள், அந்த செயின் கட்டர் மட்டும் கிடச்சிட்டா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே காக்காட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சுல்ல, வேலை ரிமோட் கண்ட்ரோலில் செயின் கட்டர் இருக்குமோ. ஜஸ்ட்டு நம்ம என்ன ட்ராப்பு கிளம்பி தான் மாட்டிட்டாலே. அப்புறம் க்ரீன் கலரில் இருக்குது. நல்ல வேலை நம்ம போயிருந்தோன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகிருப்போம். ஓகே இதை இங்கேயே போட்டுடலாம். இப்போது கன்னை எடுத்துகிட்டு போய் ரீலோட் பண்ணிட்டு நம்ம காக்காவை போட்டு தள்ளிடலாம். ஓகே இப்போ கன்னை ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ காக்காவை போட்டு தள்ளிட்டு ரிமோட் கண்ட்ரோலில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கிளவி போட்டு தள்ளிடலாமா. ஆமாம் கிளவி நேரத்துக்கு வந்திருப்பா. கிளவி ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். இல்லைனா இடையில வந்து தங்கம்னாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பா. சரி ஓகே இப்போ சத்தத்தை போட்டாச்சு. வரா. உன்னை பார்த்தா யாருக்காச்சும் பயமாக இருக்குமா? இந்த வாங்கிக்கோ. ஓகே 2 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. இப்போ நம்ம போய் காக்காவை போட்டு தள்ளி ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம். வேறு வழியில் படுத்து கிடக்கா. ஓகே நமக்கு வந்து இன்னும் புல்லட் வந்து நான் ரொம்ப நேரமாக தேடிட்டேன். இல்லை இங்கே தான் இருந்துச்சு. சரி ஓகே இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து காக்காட்ட தான் போகணும். அதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சீக்கிரம் போட வேறு மெதுவாக போயிட்டு இருக்கான். ஓகே காக்கா ஃபுட்டு நம்ம கிடைக்காத காரணத்தினால் காக்காவை கொல்ல போகிறோம். ஓகே கொண்டாச்சு. இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. இது வந்து இங்கேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கிட்ட போய் தான் யூஸ் பண்ண முடியுமா. சரி ஓகே நம்ம கிளவையை போட்டு தள்ளியாச்சு. கிளவி தொல்லையும் இல்லை. நம்ம சீவருக்கு வேறு போகணும். அவள் என்ன தொல்லை பண்ண போகிறாலோ தெரில. சரி ஓகே யூஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் போடு. செயின் கட்டுறங்க தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து செயின் கட்டுறோம் கிடச்சிருச்சு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம எல்லா பொருளும் இருக்க டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அவள் போயிட்டுருக்கேன். அவள் கட்டியிருப்பா. ஓகே சீக்கிரம் போடா. இவன் வேறு ஸ்லோவாக போயிட்டுருக்கான். ஓகே இங்கே தான் இருக்குது. ஸ்பைடருக்கு கக்கிட்டா கரெக்டாக இப்போ தான் கக்கியிருக்கா. சரி ஓகே இப்போ இங்கேருந்து குதிச்சிடலாம். இதில் வேறு எல்லாத்துக்கும் கட்சீனை புதுசாக அப்டேட் விட்டுருக்காங்க போல். ஓகே இதை ஓப்பன் பண்ணிடுவோம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. இந்த கட்டையை போடுறது தான் பெரிய தொல்லை. சொல்லி வாய்முள்ள கட்டையை உள்ளே போய் ஊந்துருச்சு. பரவாயில்ல நான் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை கையில் எடுத்து குதிப்போன்னு நினச்சேன். ஓகே அதுவே போய் ஊந்துருச்சு. ஓகே அடுத்து பேர்லாக்கி போட்டாச்சு. இப்போ வந்து செயின் கட்டை எடுத்துகிட்டு அப்படியே குதிச்சிடலாம். ஓகே கிராணி பாய். எஸ்கேப் ஆக போகிறேன். வேறு வாயை வச்சுட்டா. பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே கட்டையை போட வரல. ஃபஸ்ட்டு ரஸ்டி பேட்லாக்கி போட்டு கட்டையை எடுத்துகிட்டு குச்சிடலாம். ஓகே அப்படியே குச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட போட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட பரவாயில்ல. அவள் சர்ன்னு ஓடுவா. பார்த்துக்கலாம். செகண்ட் டைம்லாம் போகும்போது அவள் எங்கே இருப்பாலே தெரியாது. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உட்டன் ஸ்டிக்கை போட்டாச்சு. அடுத்து செயின் கட்டுரு ரஸ்டி பேட்லாக்கி எக்கடா காணும். அங்கே தான் இருக்குது. ஓகே இதை இந்த இடத்துல போட்டு நம்ம ஃபஸ்ட்டு உட்டன் ஸ்டிக்கே எடுத்துகிட்டு போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து அவுட் ஆகிட்டோன்னா கிளை வேறு ரொம்ப அசிங்கப்படுத்துவா. சரி ஓடிட்டா. அவள் எந்த சைட் போனான்னு வேறு தெரியலையே.
ஓகே அப்படியே பார்ப்போம். இங்கே தான் நிற்பா. இங்கே இல்லையா? அப்போ இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த சைடில். சரி ஓகே நம்ம டக்குன்னு ஓடிடலாம். ஓகே உட்டன் ஸ்டிக்கை வச்சு திருவிட்டாச்சு. அடுத்தடுத்த பொருளாக எடுத்துகிட்டு வரணும். இவ வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. சரி ஓகே இந்த இடத்துல தான் வருவான்னு நினைக்கிறேன். பட் எங்கன்னு தெரில. இங்கே இருக்காளா? இங்கேயே போயிடுவோம். இங்கே இல்லை லிஃப்ட் இருக்கிறதுனால பயம் இல்லை. அது வரா பாருங்க. நல்ல வேலை அங்கே போகல. கிளவி சாதாரண ஆள் இல்லைங்க. இவள்கிட்டயும் சொல்லி வச்சுட்டா பார்த்தீங்களா தப்பிக்க விடக்கூடாதுன்னு. சரி ஓகே அவள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஐயோ நம்ம போகிற இடத்துக்கே போகிறாளே. வழியை மாற்றிக்கணுண்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வெயிட் பண்ணுவோம். பரவாயில்ல அங்கேருந்து நம்ம திரும்பி பார்த்துட்டானா அப்படியே சேசிங்லேயே ஓடிடும். அப்படியே அந்த சைடு போயிடுறி. தயவு செஞ்சு திரும்பி பார்த்துடாதடி. அந்த சைடு போயிடுறி. திரும்பிடாதடி. திரும்பிடாதே. ஐயோ திரும்பிடுவாளோ. ஐயோ திரும்பிட்டாங்க. ஏன்டி இப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு அழகாக கத்த கூட தெரியாதே. வாந்தி தான் எடுப்பியே. ஸோ ஓகே அவளை விடுங்க. இப்போ ரஸ்டி பெல்லாக்கு எடுத்தாச்சு. அவள் வேறு இந்த சைட் தான் சேஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தா. என்ன பண்ணுறது? செயின் கட்டுறது. இப்போ நம்ம இன்னும் 2 பொருள் வேறு போடணுமே. ஓகே அந்த சைட் போகிறா. நம்மளுக்கு இன்னும் பொறுமைலாம் கிடையாது. எதாச்சும் ஓடுறா கைப்பில்ல. ஓடு. சரி ஓகே நம்மளை பார்க்கல. டக்குன்னு போய் இதை கட் பண்ணி விட்டு அடுத்து ரஸ்டி பெல்லாக்கு வேறு எடுக்கணும். ஐயோ பார்த்துட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்மளை துரத்திக்கிட்டு தான் வந்திருக்காளா? நம்ம தான் கேஷுவலாக ஓடி வந்திருக்கோம் போல. சரி ஓகே என்ன பண்ணுவ? வா வந்து பிடி பார்ப்போம். டே அவளை வர வச்சுட்டு நம்ம ஓடிடுவோம். ஏண்டி எனக்கே தெரியுது. இங்கே வாழ்கிற உனக்கு தெரியல. இது உங்கள் ஊர் முட்டு சந்தா. சரி ஓகே வாங்க நம்ம போய் ஓடிடலாம். போய் நம்ம ரஸ்டி பேட்லாக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகே கொஞ்சம் இங்கே ஒளிஞ்சுப்போம். அவரை நம்மளை துரத்துக்கிட்டு தான் வரான். இங்கே நிற்கிறா பாருங்க. ஐயோ இதுக்கு நம்ம கிளவி சிரிக்கிறதே பரவாயில்ல போல இருக்கே. சரி ஓகே அவள் அந்த சைட் தான் போகிறா. நம்ம அப்படியே இந்த சைட் போயிடலாம். இங்கே நிற்கிறாளே. நம்ம போகும்போது டக்குன்னு வந்து பிடிச்சிட்டானா என்ன செய்யுது? ஐயோ திரும்பிட்டாங்க. சரி ஓகே நம்ம டக்குன்னு ஓடிடலாம். நம்ம தான் ரஸ்டி பேட்லாக் இருக்குல்ல இந்த ஒரு கீயை வச்சு ஓப்பன் பண்ணால் போதும். நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே வாங்க இது ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் எஸ்கேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கிரானி. பாய் எத்ரினா.